ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் அண்ட் ஒரு சோஷியல் டாபிக் கூட வந்திருக்கேன். இந்த மாதிரி டாபிக்ஸ் என்னோட சேனலில் பேசியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அப்பப்போ அங்கங்கே பேசியிருக்கேன். பட் இன்னைக்கு வந்து அதே டாபிக் இந்த ரீசெண்டாக இதே மாதிரி ஒரு டாப்பிக்கை நான் பேசியிருக்கேன். சிமிலரில் ஆல்மோஸ்ட் சேம் டாப்பிக்கை நான் வந்து ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன். மேபி அதுக்கான பார்ட் 2 கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதாவது நம்மளோட சென்னையை பொறுத்த வரைக்கும், சென்னை இந்தியான்னு கூட எடுத்துக்கலாம். ஸ்வச் பாரத்க்கு கீழே வரக்கூடிய விஷயம் தான் அது. ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதாவது குப்பையை வந்து கிளியர் பண்ணுற சிஸ்டம் இருக்குல்ல நம்மளோட இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, சென்னையில் தான் வந்துட்டுருக்கேன். ஸோ சென்னையில் இந்த குப்பையோட சிஸ்டம் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சில பல சேஞ்சஸ் கொண்டு வந்து போய்கிட்டு இருக்கு. எப்படின்னா, நம்ம வீடாக வந்து குப்பை வந்து அள்ளிட்டு போகிறாங்க. உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி வந்து அந்த சிஸ்டம் வந்து இப்போதைக்கு கொண்டு வந்திருக்கு. முதல்ல ஆக்சுவலி இந்த சிஸ்டமே கிடையாது. பட் இந்த சிஸ்டம் கொண்டு வந்தது நல்லதா? இந்த சிஸ்டமில் வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்றது தான் கைஸ் இந்த ஒரு வீடியோ, சரிங்களா? ஏன்னா நான் வந்து இந்த சிஸ்டம் வந்துமே சில ப்ராப்ளம்ஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணுறேன். சிலவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அது லாஜிக்கலி வந்து இல்லாஜிக்கலாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கான முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட தாட் ப்ராசஸை, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை உங்களோட தாட் ப்ராசஸை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம், டீட்டெயிலாக பேசலாம் மக்களே. ஓகே மக்களே, இது வந்து ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் வீடியோவாக இருக்கும். என்ன நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதுனா அப்படின்னா, நீ வளவலான்னு பேசுகிறேன், நான் நிறைய பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் கைஸ், என்னோட வியூஸை வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணணும். சும்மா ஷார்ட்டாக சொல்லி போயிட முடியும். 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிட முடியும். பட் ஆனால் அப்படி சொன்னால் அவங்களுக்கு வந்து புரிய வாய்ப்பு இல்லை அப்படின்றனால தான் நான் வந்து டீட்டெயிலாக கொண்டு போகிறேன். அதனால தான் அந்த ஒரு விலாகுமே பெருசாக பேசுகிறேன். ஸோ தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, வேறு வழி இல்லை, பேசி தான் ஆகணும். நான் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக பேச ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவையும் ஷார்ட்டாக பேச ட்ரை பண்ணுறேன். உங்களை தாண்டி வெளியே வந்து சத்தங்கள் கேட்கும். ஸோ வெளியே சத்தங்கள் ஏதாவது கேட்டு தான் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் நாய்ஸ் கேன்சலேஷன் போட ட்ரை பண்ணுறேன். அதை மீறியும் ஏதாவது சத்தங்கள் கேட்டுதுன்னா தயவுசெய்து என்ன மன்னிச்சுக்கோங்க மக்களே, கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ எஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ உங்களுக்கு தெரியும், லைக் நம்ம வந்து லாஸ்ட் ஒரு 30-40 இயர்ஸ் 50 இயர்ஸ் முன்னெல்லாம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படி மேனேஜ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, வீட்டுக்கான குப்பைகளை எப்படி நம்ம கிளியர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காலி பிளாட் இருக்கும், காலி ஏரியா இருக்கும், அன்யூஸ்ட் ஏரியா, ஒரு எங்கேயோ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் அந்த குப்பையை வந்து போட்டு வந்துடும், சரிங்களா? அதெல்லாம் நானே பண்ணியிருக்கேன். ஸோ தூரத்தில் கொண்டு போய் வந்து என்னோட அம்மா அப்பாலாம் நான் பார்த்துருக்கேன், நானே கூட பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போட்டு வந்துடும், கிளியர் பண்ணிட்டு வந்துடும். அது கரெக்டாக தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தப்பு தான், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆனால் அப்போலாம் வந்து நான் சொல்கிறேன், இப்போ இந்த சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் வாழ்கிற ஏரியா அப்போலாம் பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து, கிராமமே சொல்லலாம், கிராம பஞ்சாயத்து கூட இல்லை, கிராமம். ஸோ கிராமம் அப்படின்றதுலாம் அப்போலாம் வந்து கிராமத்தெல்லாம் நீங்கள் குப்பை தொட்டிலாம் பார்க்க முடியாது. ஓகே, இப்போலாம் சிட்டிலே கிடையாது. அப்போ கிராமத்தில் எங்கே இருக்கும்? அதனால் கிராமத்தில் தான் குப்பை தொட்டின்றது நீங்கள் பார்க்க முடியாது. அது ஒரு 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 ஒதுக்கு போனாலும் ஒரு ஏரியா இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குப்பையை நம்ம போகிற மாதிரி இருக்கும், எல்லாருமே போட்டு வருவாங்க. ஸோ அதான் வந்து குப்பை மேடு, அது குப்பை மேடுன்னு சொல்லுவாங்களே, அதுதான். சிட்டியில் மட்டும் தான் நான் சொல்கிறது, கார்ப்பரேஷன் ஏரியாஸ் அந்த மாதிரி இடங்களில் தான் இந்த தொட்டி வச்சுருப்பாங்க, சிமெண்ட் தொட்டி மாதிரி வச்சுருக்காங்க. அந்த தொட்டியில் போட்டிருப்பாங்க. நிறைய படங்களையும் பார்ப்பீங்க, நம்ம வடிவேல் படங்களோட வடிவேல் காமெடிலாம் பார்த்தீங்கன்னா, ஆனால் அந்த குப்பை தொட்டியில் உட்காந்து தான் சாப்பிடுவார். ஸோ அதான் நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் அந்த குப்பை தொட்டி பார்த்தீங்கன்னா வந்து நிரம்பி வழியும். இதெல்லாம் வெளியெல்லாம் குப்பை கிடக்கும், சரிங்களா? அதான் நம்ம வந்து நம்மளோட இந்த குப்பை தொட்டி அந்த இருக்கிறதுக்கான ஒரு அடையாளமே அதுதான். பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டிக்குள்ளே மட்டும் குப்பை இருக்காது, குப்பை தொட்டிக்கு வெளியும் பார்த்தீங்கன்னா குப்பை கிடக்கும். ஸோ அது வந்து இருந்தது. அந்த மாதிரி இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர். அதுக்கப்புறம் அந்த குப்பை தொட்டியோட சைஸும் மாறிச்சு. அந்த சிலிண்ட்ரிக்கல் அந்த குப்பை தொட்டியாக இருந்து போய் அதுக்கப்புறம் வந்துன்னா அந்த பிளாஸ்டிக் குப்பை தொட்டி அப்படி மாறிச்சு. இப்போ அலுமினியமில் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த குப்பை தொட்டிகளோட சைஸஸ் அண்ட் ஷேப்ஸ் வந்து மாறிட்டே இருக்கு வச்சுக்கோங்களேன். பட் அதான் என்ன ஆகிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து அதான் அந்த சைஸ் பத்தலன்னு சொல்லிட்டு பெரிய குப்பை தொட்டியை வச்சாங்க, அதுவும் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ என்ன ஆகிடுச்சுன்னா வந்து இது இந்த மெத்தட் வந்து அன்டில் லாஸ்ட் வந்து ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் இந்த மெத்தட் தான் இருந்தது, சரிங்களா? நிறைய இடத்துல என்னோடய ஏரியாலையும் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. என் வீட்டுக்கு எதிரவே பார்த்தீங்கன்னா அந்த குப்பை தொட்டிலாம் இருக்கும். 2-3 குப்பை தொட்டி வச்சு போயிடுவாங்க. எங்கள் ஹோல் தெருவே, இன்ஃபேக்ட் எங்களோட ஒரு நகரம்னே சொல்லலாம், அந்த நகரமோட குப்பையில் நம்ம கொண்டு போய் அங்கே தான் டம்ப் பண்ணுவாங்க. ஆனால் என்ன ஆகும்னா, அந்த குப்பை டம்ப் பண்ண கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் அந்த குப்பை நிரம்பிடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் நிரம்பிடும். கரெக்டாக எங்கள் வந்து மெயின் தெருவுக்கு வெளியவே ஜஸ்ட் அவுட் சைட் பார்த்தீங்கன்னா பெரிய மெயின் ஸ்ட்ரீட்டில் வந்து அந்த அந்த அது கனெக்டிங் ஏரியா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே அப்படியே வந்து குப்பையாக கிடக்கும் பேசிக்கலாக. ஏன்னா குப்பை வந்து என்ன ஆகும்னா நிரம்பினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த குப்பை எல்லாம் அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே அப்படியே கிடக்கும். இதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து அந்த குப்பை தொட்டி நிரம்பினால வந்து தான் வெளியே வந்து கிடக்கும். ரெண்டாவது என்னென்னா அலட்சியம் தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே வண்டியில் போகும்போது அப்படியே தூக்கி வச்சுட்டு போவாங்க. ஸோ அது என்ன பண்ணால் கரெக்டாக குப்பை தொட்டியில் போய் விழாமல் குப்பை வந்து வெளியே போய் விழும், குப்பை தொட்டிக்கு வெளியே. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு போவாங்க.
2 ரீசன்னால பார்த்தீங்கன்னா, அந்த தனி 3வது என்னன்னா, மாடு, நாய் இதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த குப்பை தொட்டி லோவல்ல இறங்கி, அத இரைய தேடுறதுக்காக எல்லாத்தையும் வந்து பிரிச்சு தள்ளும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாரி ஸ்பில்லேஜ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த மாரி நடந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த குப்பை தொட்டியே வேண்டாம். ஏன்னா அப்படி பண்ணா நிறைய ஸ்பில்லேஜ் ஆகுது. அந்த ஏரியாவே அழுக்காயிடுது அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல குப்பை தொட்டியை தூக்கிட்டாங்க. கம்ப்ளீட்டாக இப்போ குப்பை தொட்டின்றது இல்லவே இல்ல. கம்ப்ளீட்டாக தூக்கிட்டாங்க. நான் எங்கேயுமே இன்ஃபேக்ட் லாஸ்ட் வந்து ஒரு ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி அந்த குப்பை தொட்டி பார்த்தேன். இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸாக நான் குப்பை தொட்டியே பார்க்க முடியல. எங்கேயுமே பார்க்க முடியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மேபி அவுட் சைட் சென்னையில் இருக்கான்னு தெரில. பட் இப்போ நான் வாழ்றதுக்கு ஆக்சுவலாக இப்போ நான் இருக்கிற ஏரியா ஈச்சங்காடுன்னு வச்சுக்கோங்களேன். ஈச்சங்காடுன்றது எந்த ஏரியாவில் வருதுனே தெரில. முனிசிபாலிட்டியா கார்பரேஷனா சத்தியமாக புரியல. பார்த்தீங்கன்னா போலீஸ் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் சென்னைன்னு போட்டிருக்கான். போலீஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா சென்னை கிரேட்டர் சென்னைன்னு போட்டிருக்காங்க. குப்பை அள்ளுற அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து முனிசிபாலிட்டின்னு போட்டிருக்காங்க. என்ன ஏரியாவில் வருதுன்னு எனக்கே புரியல ஆக்சுவலாக ஏரியாவே. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டி கம்ப்ளீட்டாக தூக்கிட்டாங்க மக்களே. எங்கேயுமே குப்பை தொட்டின்றது ஆக்சுவலாக இப்போ கிடையவே ஏரியாவில். அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, குப்பை அள்ளுற வண்டிகள் அது வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வண்டிகள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 லேடீஸ், மென் அண்ட் லேடீஸ் டிரைவரு, அப்புறம் ஒரு 2-3 ஆளுங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, கூடவே வராங்க. வீடு வீடாக போய் விசில் அடிச்சுக்கிட்டோ இல்லை பாட்டு பாடிக்கிட்டோ, அந்த பாட்டுன்றது அந்த வண்டியிலே ஓடும். அந்த மக்கும் குப்பை மக்கா குப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று ஓடும். அந்த பாட்டு எனக்கு இருந்தால் நான் ஆட் பண்ணி விட்ற பாருங்க, இல்லைனா அது காப்பிரைட் ஆகிடும்ன்றதுனால அதை ஆட் பண்ண முடியாது. அந்த பாட்டு போட்டே ஒரு வண்டி வரும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓ குப்பை வண்டி வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். விசிலும் அடிப்பாங்க. ஸோ வந்தவொடனே என்ன பண்ணால் நம்ம குப்பையை எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குப்பையை அள்ளி போட்டுருவாங்க. அவங்களோட வண்டியை எடுத்துகிட்டு போவாங்க. அவங்கள்ட்ட நம்மள்ட்ட சொல்கிறது என்னென்னா, மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லிட்டு 2ஆக பிரித்து வைங்க. ஸோ தட் நாங்கள் வந்து அதை பிரித்து எடுத்து போய் போடுறோம்னு சொல்லிட்டு சில முதல்லாம் என்ன இருக்கிறேன் ஆக்சுவலாக வண்டியே பிரித்து வரும். அந்த வண்டியே ரெண்டு பார்ட்டிஷன் இருக்கும். ஒரு பக்கம் வந்து மக்கும் குப்பை, இன்னொரு பக்கம் மக்காத குப்பைன்ற மாதிரி பிரித்து போட்டாங்க. பட் இப்போ அப்படிலாம் பண்ணுறதில்ல. அப்படியே தூக்கி குப்பையை கொள்றது. நான் வந்து 3ஆக கூட பிரிச்சுப்போம். ஒரு பிளாஸ்டிக்கு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பயோ வேஸ்ட் மாதிரி, அது பயோ வேஸ்ட்னு சொல்ல பேட்ரிஸ் இது மாதிரி சொல்கிற அந்த மாதிரி விஷயங்கள். ஒன்றில் பார்த்திங்கன்னா வந்து வெறும் வந்து இந்த செடிகள் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பிரித்து வந்து 3ஆக வைப்போம். இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே தூக்கி அதை ஒன்றா கொட்டி எடுத்து போய் போடுவாங்க. மேபி அதுக்கப்புறம் அதை பிரிச்சுக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. பட் அப்படி தான் போடுறாங்க. பட் எப்படியோ சம்ஹவ் தே கிளியரிங் தி வேஸ்ட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எடுத்துகிட்டு போய் அதை வந்து அவங்களோட வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஓகே பண்ணுறாங்களேடா, இதில் என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னா சொல்கிறேன். இதில் தான் இஷ்யூ இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு அலாட்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க மக்களே. இவங்களுக்கு எப்படி ஒர்க் நடக்குது அப்படின்ட்டு அவங்ககிட்ட பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 100 வீடோ 150 வீடோ வந்து ஹேண்டில் பண்ணணும். பட் இவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 300-400 வீடு 500 வீடு கிட்டத்தட்ட கொடுத்துட்றாங்க. ஒரு நகரமே கொடுத்துட்றாங்க இவங்ககிட்ட அந்த ஒரு வண்டி. ஸோ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி வருது கிடையாது. ஒரு 2 days ஒன்ஸ் இல்லை 3 days ஒன்ஸ் தான் வருது. ஸோ அதுக்குள்ளே என்ன ஆகிடுதுன்னா நம்மளோட வீடோட குப்பை ஃபுல் ஆகிடுது. ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா வீடோட குப்பை ஃபுல் ஆகிடும். சில 2 நாளில் வீடோட குப்பை ஃபுல் ஆகிடும். டிபெண்டிங் அப்பான் நம்மளோட வீடோட குப்பை அது மாறிட்டே இருக்கும். இப்போ ஏதாவது அமேசான்லையோ இல்லை பொருள் வாங்குறோன்னா அதை குப்பை போடும்போது அது எக்ஸ்ட்ரா ஆகிடுதுல. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சில நாட்கள் ஒரே நாள் ஃபுல் ஆகிடும், சில நாட்கள் 2 நாள் ஆனாலும் ஃபுல் ஆகாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன். பட் இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் தான் வராங்க. அது ரீசன் என்னன்னா, ஒரு நாளைக்கு அவங்களால 100 குப்பை தான் 100 வீடோட குப்பையை தான் வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 400 வீடு கொடுத்துட்றாங்க. ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு நாளில் முடிக்க முடியாது. ஸோ இன்றைக்கி ஒரு தெரு ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா அடுத்த நாள் இன்னொரு தெரு ஹேண்டில் பண்ணுவாங்க. 3ஆவது தெரு ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஷஃபில் ஆகிருந்து திருப்பி ஃபஸ்ட் தெருவுக்கு வருவாங்க. ஸோ அப்படி தான் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குப்பை ஆள்றாங்க. அதனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சாரி சார் எங்களால் டெய்லி வர முடியாது குப்பை ஆள்றது. அவ்வளோ கேட்டோம், ஏன் டெய்லி வர மாட்டேங்க கேட்டிங்கன்னா இதான் ரீசன் வந்து சொன்னாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரிங்களா. இதனால் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களால குப்பை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியல பேசிக்கலாகவே சரிங்களா. ஸோ என்ன ஆகிடுதுன்னா வந்து இது மாதிரி வந்து குப்பை வந்து ரொம்ப வந்து ஜாஸ்தியாக இருக்குது. வீட்டில் ஜாஸ்தியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, ஆப்வியஸாக அவங்களுக்கு வந்து அந்த குப்பை ஆள்றதுக்கு ப்ராப்ளம் வருது. இதை தாண்டி வேறு நான் சொன்னல குப்பை தொட்டின்றது அந்த கான்செப்டே இப்போ கம்ப்ளீட்டாக போயிடுச்சு ஓகேலா. பட் இவங்க வந்து வீட்டை வந்து அழகான்றது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஃபைன். பட் இப்போ தான் கைஸ் ஆக்சுவல் ப்ராப்ளம் நான் உங்களுக்கு வந்து கேட்க போகிறேன். அதாவது இந்த தாட் ப்ராசஸ் என்னன்றதை கேட்க போகிறேன். அதாவது ரைட்டு, இப்போ வந்து வீட்டுக்கு வந்து அள்ளுறாங்க, தட் இஸ் அ குட் திங், தட் இஸ் ஃபைன். எனக்கு வந்து ரொம்ப வெரி ஹாப்பி அபவுட் இட். அந்த புது ப்ராசஸ் கொண்டு வரது நல்ல விஷயம் தான். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, ஆக்சுவலாக இவங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்து அள்ளுறாங்களே, இந்த வீட்டுக்கு வந்து அள்ளுற டைமிங் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாள் ஒரு டைமிங் இருக்குது. சில நாட்களில் பார்த்தீங்கன்னா காலையில் வந்துடுறாங்க 6 மணி 7 மணி அப்படி வராங்க. சில பார்த்து 8 மணி வராங்க. சில நாட்களில் 9 மணி தாண்டுது, 9 மணி 10 11 12 சில நாட்களில் 1 மணிலாம் கூட நான் பார்த்துருக்கேன். அப்படி பண்ணும்போது ஆஃபீஸ்க்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆஃபீஸ் போவாங்க.
மோஸ்ட் ஆஃப் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக தான் வாழ்கிறாங்க. அப்படின்ற போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் வீட்டில் இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க. ஸோ ஹஸ்பண்டு ஒய்ஃபு 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க. பசங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கு போயிடுறாங்க. அப்போ வீட்டில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ வீட்டில் யாருமே இல்லைன்னா குப்பையை யார் வந்து கொடுப்பா? யார்கிட்ட இவங்க அள்ளிட்டு போவாங்க? அப்போ குப்பையை அலைய முடியாது, அது வீட்டிலே தான் இருக்கும். இவங்க பாட்டில் வந்து விசில் வச்சுட்டு போயிடுவாங்க. நம்மளால் குப்பையை கொடுக்க முடியாது. அப்போ அந்த குப்பையை என்ன பண்ணுறது? இப்போது குப்பை தொட்டியும் கிடையாது, தூக்கிட்டாங்க. இவங்களும் வந்து இவங்ககிட்டயே நம்ம குப்பை கொடுக்க முடியல, ஏன்னா அவங்க அன்டைமில் வராங்க. அப்போ அந்த குப்பையை இவங்க எப்படி கொண்டு போய் போடுவாங்க? நானே இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதான் சொல்கிறேன். இந்த குப்பையை எங்கே போய் நாங்கள் போடுறது? எங்கள் தலையில் தான் போட்டுக்கணும். இந்த குப்பையை எடுத்து போய் வெளியே போடலாம் அப்படின்னா குப்பை தொட்டி இல்லை. சரிங்க, தெருவில் போனால் அங்கேயும் பார்த்துட்டு எவனா நோட் பண்ணிட்டு சொல்லிட்டான்னா நம்ம வந்து அதையும் ஃபைன் போடுறாங்க. அப்போ குப்பையை நான் எங்கே தான் போடுறது? அப்போது இவங்களுக்காக நான் ஆஃபீஸில் லீவ் போட்டு குப்பையை கொடுக்கணுமா? இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் மக்களே. இதுதான் நான் வந்து கேள்வி ஆகிட்டுன்னு நினச்சேன். ஏன் வந்து குப்பை தொட்டின்ற ப்ராசஸை தூக்கிட்டாங்க? இவங்ககிட்ட கேட்டேன், சரி ஏன் வந்து குப்பை தொட்டி ப்ராசஸை தூக்கிட்டீங்க, குப்பை தொட்டி வைக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சூப்பர்வைசர்ஸ் தான் சொல்லிட்டாங்கன்னா, அவங்க சூப்பர்வைசர் சொல்கிறாங்களாம், இல்லை குப்பை தொட்டி வச்சாங்கன்னா அதையும் நாங்கள் தனியாக அள்ளணும். ஏன்னா இவங்க வீடு ஹேண்டில் பண்ணுறதே பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. வீடு வந்து கிட்டத்தட்ட ஹேண்டில் பண்ண முடியல. அந்த கிட்டத்தட்ட 400 வீடு சொன்னல, அதை ஹேண்டில் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. இல்லை குப்பை தொட்டி வச்சாங்கன்னா அதையும் நாங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதனால் அது வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்கு அப்படின்னாலாம் நாங்கள் குப்பை தொட்டியை வைக்கிறது இல்லை. அப்போது இந்த இஷ்யூ யார் சால்வ் பண்ணுவா? நான் ரீசெண்டாக பார்த்தேன், ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா வந்து மத்தியானம் போல் வந்து ஒரு 3 மணி போல் இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் பக்கத்து வீட்டு இப்போ நெய்பர் இருக்காங்களா, நெய்பர் வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அந்த குப்பையை போட்டு போகிறாங்க. என் நெய்பர் பார்த்து சரியான கற்று, ஏங்க என்ன குப்பை தொட்டியா எங்கே போட்டு போகிறீங்க, ஏன் உங்கள் வீட்டில் வந்து போட்டால் அப்படி இருக்குன்னு சொல்லி செமையாக சண்டை போட்டாங்க. பட் அங்கே அந்த அம்மா போடுறதுலாம் வந்து ஆக்சுவலாக தப்பு ஒன்றும் எனக்கு தெரியல. ஏன்னா குப்பை தொட்டி வந்து எங்கேயுமே இல்லை. எங்கே போடுவாங்க குப்பை தொட்டியை? நடு ரோட்டில் தான் போட்டு போகணும். இல்லை இது மாதிரி எங்கே யாராவது வீட்டோட ஓட்டில் எல்லாரும் எங்கே பார்த்தாலுமே யாராவது வீட்டோட காம்பவுண்ட் வால் இருக்கும், அங்கே தான் போட்டு போக முடியும். வேறு எங்கே கொண்டு போய் கொட்டுறது குப்பையை? இது ஏன் வந்து கவர்மெண்ட் புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க? சத்தியமாக புரிய மாட்டேங்குது. இது வந்து ஒரு இல்லாஜிக்கலான விஷயம் கைஸ். அதாவது குப்பை தொட்டியும் இருக்கணும். நான் என்ன சொல்லணும்னா ரெண்டுமே இருக்கட்டும். அதாவது வந்து அல்றதும் அறட்டும், குப்பை தொட்டியும் இருக்கட்டும். சில நாட்களில் பார்த்தோன்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா குப்பை போடுற மாதிரி வரும் கைஸ். பார்த்தீங்கன்னா சில நாட்களில் ஏதாவது நம்ம வீட்டுக்கு ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் வந்துடுது, ஏதாவது ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா எக்ஸ்ட்ரா குப்பை இருக்கும். அதை அந்த குப்பையை பற்றினா இவங்ககிட்ட கேட்டோம்னா இவங்க அள்ள மாட்டுறாங்க. சார் எக்ஸ்ட்ரா குப்பை நாங்கள் அள்ள மாட்டோம் சார், அதுக்கு காசு வேறு கேட்குறாங்க. எங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுங்க. நான் வந்து ஆக்சுவலாக ஒரு வாட்டி வந்து செடி பொடியெலாம் கிளியர் பண்ணேன். அதுக்கான வீடியோ கூட போட்டிருப்பேன் நினைக்கிறேன். செடி பொடியெலாம் நான் வந்து கிளியர் பண்ணேன் வீட்டில். அந்த செடி கொடியெலாம் கிளியர் பண்ணுறேன், அதை அழுட்டு போகணும், அதை அழவே மாட்டுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் எடுத்துகிட்டு போய் கிளியர் பண்ணி நாங்களாம் எடுத்துகிட்டு போய் போட்டு வந்தோம் ஒரு தூரத்தில். ஸோ அப்போது இருக்கும்போது அந்த மாதிரி குப்பையெல்லாம் எடுத்து போய் நான் எங்கே போடுறது? ஸோ அதெல்லாம் வந்து போடுறதுக்கு ஒரு குப்பை தொட்டி இவங்க வைக்கணும் மக்களே. தெருவுக்கு தெரு வந்து ஒரு குப்பை தொட்டி இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு தனியாக ஒரு ஆளுங்களை அப்பாயிண்ட் பண்ணுங்கள். ஏன் கவர்மெண்ட்டில் ஆள் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு இல்லையாப்பா? அன்எம்ப்ளாய்டாக எத்தனை பேர் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா இது மாதிரி வேலைக்கு கேட்கலாம்ல. ஏன் அதை பண்ண மாட்டாங்கன்னு தெரியல கவர்மெண்ட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அதாவது அவங்க பண்ணுறதே இல்லாஜிக்கலாக இருக்குது கைஸ். கம்ப்ளீட்டாக இல்லாஜிக்கலாக இருக்குது. அதாவது குப்பையை கொண்டு போய் ரோட்டில் போடக்கூடாதுன்றாங்க, குப்பை தொட்டியும் வைக்க மாட்டாங்க. அப்போ எங்கே கொண்டு போய் குப்பையை போடுறது தான் எனக்கு புரியல. இதுதான் என்னோடய கேள்வி. உங்களோட தாட் ப்ராசஸ் இதை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம் வித் சிமிலர் கைண்ட் ஆஃப் டாபிக். அண்டில் திஸ் ராஜி சைனிங் ஆஃப். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பை கைஸ்.